யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்பது என்ன? இன்னைக்கு இந்த உலகத்துல இன்னும் சொல்ல போனா கிறிஸ்டியானிட்டியில எத்தனையோ உபதேசங்கள் உண்டு. ஆனா பைபிள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றத பாக்குறோம். சத்தியத்தை நீங்க அறியுங்க, அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். மனுஷ உபதேசங்கள் என்ன செய்யாது? சொல்லுங்களேன். என்னை விடுதலை ஆக்காது. மனுஷனுடைய உபதேசங்கள் நம்மை விடுதலை ஆக்காது. சத்தியம் மாத்திரமே நம்மளை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். எங்க சத்தியம் இருக்கோ, அது ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலுமே, ஒரு 2 பேர் கூடுற இடமா இருந்தாலுமே, அது ஃபெலோஷிப்ல நீங்க கூடுகிற ஒரு 5 பேரா இருந்தாலும், 100 பேரா இருந்தாலும், இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா ஆயிரக்கணக்கான பேரா இருந்தாலும், சத்தியம் எங்கே இருக்கோ அங்கதான் விடுதலை இருக்கு. சத்தியம் இல்லைன்னா நமக்கு என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. சத்தியம் என்பது என்ன? தேவகுமாரன் தான் சத்தியம். ஹல்லேலூயா. இயேசு தான் சத்தியம். எல்லாரும் சொல்லாம, இயேசு தான் சத்தியம். இயேசு எங்க இருக்காரோ அங்க விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு தான். நான் சொல்லும்போது நீங்க அப்படியே இயேசு உங்க முன்னாடி நிறுத்திக் கொள்ளுங்க. இயேசு தான் சத்தியம். சத்தியத்தை நீங்க அறிஞ்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும், இல்லையா? இப்போ சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை கிடைக்கும். ஆனா சத்தியத்தை அறியணும்னா நமக்கு ஒண்ணு வேணும். என்ன அப்படின்னு சொன்னா, சத்திய ஆவி வேணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, சத்திய ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தை அறிஞ்சாதான், சொல்லுங்க, சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை. ஆனா சத்தியத்தை அறியறதுக்கு நமக்கு என்ன வேணும்? சத்திய ஆவி நமக்குள்ள இல்லைன்னா நம்மளால சத்தியத்தை அறியவே முடியாது. எவ்வளோ பெரிய ஆள் வந்து நின்னாலுமே சத்தியத்தை என்ன செய்யவே முடியாது? அறியவே முடியாது. இயேசுவே வந்து நின்னாலுமே நமக்குள்ள இயேசுவோட ஆவி இல்லைன்னா நம்மளால இயேசுவை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. இந்த வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துதான், இந்த பூமி அதை தெரிவிக்குதான். ஆனாலும் அநேக ஜனங்கள் இன்னுமே இயேசுவை என்ன செய்யவே இல்லை? அறியவே இல்லை. ஏன் இல்லைன்னா, தேவ ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க தேவனை என்ன செய்யவே முடியாது? அறியவே முடியாது. இங்க அத்தனை பேரும் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க, இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுங்களா? தேவ ஆவியினால நிரப்பப்படுறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. வேத வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மை ஜலத்தினாலும் ஆவியினாலும், இல்லையா, அக்கினியினாலும் நம்ம என்ன செய்கிறவரா இருக்கிறாரா? நிரப்புகிறவரா இருக்கிறாரா, இல்லையா? முதலாவது ஜலத்தினால் ஒரு ஞானஸ்தானம், அதோட முடியுதா? இல்ல. பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் ஒரு ஞானஸ்தானத்தையும் அவர் நமக்கு என்ன செய்யறாராம்? தருகிறாராம். எதுக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும்போதுதான் நம்மளால பரிசுத்த தேவனுக்கு பிரியமா எப்படி வாழணும்னு நமக்கு தெரியும், இல்லையா? வசனம் சொல்லுது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்துவாராம். எப்படி நடத்துவாராம்? டீச் பண்ணி அவர் நடத்துவாராம். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வரும்போது, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? நமக்கு டீச் பண்ணுவாராம். நீங்க இப்படி இப்படி நடக்கணும், இப்படி இப்படி நடக்கக்கூடாது, இதை எதை செய்யணும். நீங்க எங்க இருந்தாலும் அவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாராம்? போதிச்சுக்கிட்டே இருப்பார். சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் இல்ல, சத்திய ஆவி உங்களுக்குள்ள சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் இல்ல. ஏன்னா சில நேரத்தை நம்ம நினைக்கிறோம், போய் நல்ல ஆவியில நிறைந்து சர்ச்சில் ஜெபிக்கணும். நீங்க வீட்டுல இருந்தாலும் டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களால பரிசுத்த ஆவியினால என்ன செய்ய முடியும்? நிரம்ப முடியும். நீங்க கர்த்தரை எங்கெல்லாம் உயர்த்துறீங்களோ அங்கெல்லாம் அவர் உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார். என்னை நீ மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு ஆமேன் சொல்லாமா? ஹல்லேலூயா. அவரை நம்ம மகிமைப்படுத்துகிற ஸ்தானம் எதுவா இருந்தால், தோசை கல்லு முன்னாடி நின்று ஆண்டவரை நீங்க நினைக்கிறீங்க, மகிமைப்படுத்துறீங்கன்னா அங்க உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. நீங்க கார் டிரைவ் பண்ணும்போது நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்கன்னா அங்க உங்களை நிரப்புவார். கஷ்டப்படுற ஒருத்தருக்கு போய் மன நிறைவோடு நீங்க கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்கன்னா அங்க உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. எங்க எல்லாம் காடை நீங்க குளோரிஃபை பண்றீங்களோ, ஒரு தவறான காரியம் செய்யறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அதை உதறி தேவனை மகிமைப்படுத்துறீங்கன்னா அங்க உங்களை நிரப்புறார். பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்தா மாத்திரம் தான் நம்மளால சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிக்க முடியும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம், சாத்தானை ஜெயிப்போமா? பரிசுத்த ஆவியின் நிறைவு எங்க இருக்கோ அங்கதான் உங்களால சாத்தானை ஜெயிக்க முடியும். சாத்தானுடைய தந்திரங்களை நீங்க ஜெயிக்கணும்னா சர்ச்சுக்கு வந்தா மட்டும் பத்தாது.
ஏதோ ஒரு ஃபார்மல் பிரேயர் நீங்க பண்ணா மட்டும் பத்தாது. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் வேணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி வாசிக்கிற வேத வாசிப்பு வேணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி விதைக்கிற விதைப்பு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம லைஃப்ல இருக்குன்னா நம்மளோட வாழ்க்கையே சூப்பர் நேச்சுரலா இருக்கும். இந்த நேச்சுரல் வேர்ல்டுனால நம்ம கிட்ட டெஸ்ட்ராய் பண்ண முடியாத, அழிக்க முடியாத நன்மைகள் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அது நம்மளோட குடும்ப உறவா இருக்கலாம், நம்ம ஹெல்த்தா இருக்கலாம், நம்ம கையில இருக்கிற பணமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம். பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா உங்க ஃபெய்த்தை யாராலையும் அசைக்க முடியாது. சில பேர் சில பிரச்சனை வரும்போது, சில போராட்டம் வரும்போது விசுவாசத்தை விட்டுறாங்க. ஏன்னு தெரியுமா? ஏதோ ஒரு மனுஷ உபதேசத்தை கேட்டு நீங்க என்ன செய்றீங்க? இயேசுவை அறியறீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. மனுஷ உபதேசங்களால் அல்ல, பரிசுத்த ஆவியின் நிறைவினாலதான் உங்களால என்ன செய்ய முடியும்? தேவனை நீங்க அறிய முடியும். அதை தான் பவுல் அதிகமாய் கொரிந்தியர் புஸ்தகத்துல எழுதி இருக்கிறாரு. தேவனுடைய ஆவியே அன்றி தேவனை உங்களால அறிய முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ பரிசுத்த ஆவியானவர். நான் கடந்த வாரம் ஒரு மீட்டிங்ல நான் பேசும்போது இந்த வார்த்தையை நான் பேசினேன். என்னன்னா, பைபிள் எத்தனையோ வசனங்கள் இருக்கு. இந்த உலகத்துக்கு எல்லா கிறிஸ்டியன்ஸும் படிக்கிறது எதைத்தான்? பைபிள் தான். ஆனா இன்னுமே வைராகியம், விரோதம், இன்னும் பகை, சண்டை இல்லையா, வேசித்தனங்கள், விபச்சாரம், வெளியே இருக்கிற மனுஷன் செய்ய பயப்படுறதெல்லாம் உள்ள இருக்கிறவங்க என்ன செய்வோம்? கிருபைன்ற பேர்ல ஈஸியா செஞ்சுட்டு நம்ம போயிடுறோம் இல்லையா. களியாட்டுகள் எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். பைபிள்ல தான் இருக்கு, பைபிள் தான் வாசிக்கிறோம். ஆனா எதை செய்யக்கூடாதோ அதை ரொம்ப திருப்தியா என்ன செய்யறோம்? ஏன் செய்யறோம்? ஏன்னா நமக்கு பரிசுத்த ஆவியோட உறவு இல்லாததுனால நம்ம சத்தியத்தின் சத்தத்தை நம்ம கேட்கறது இல்ல. ஏதோ மனுஷன் பேசுறது அந்த நிமிஷம் ஆறுதலுக்காக கேட்டுட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்களுக்கு போதித்து நடத்துவார், உங்களை உணர்த்துவார். ஒரு விஷயத்தை நீங்க கையிடுறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துவார். ஏன்னு தெரியுங்களா? உங்களை அவர் பாதுகாக்கிறது தான் அவர் வேலையே. கடைசி நாள் மட்டும் உங்களை குற்றம் இல்லாம உங்க லைஃபை பாதுகாத்து கொண்டு போறது தான் இயேசுடைய வேலையே. உங்க ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குவது தான் அவருடைய வேலையே. ஸோ அவர் வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும்? விட்டு கொடுத்துடணும் இல்லையா. சோ அநேகர் இந்த வேதத்தை தான் வாசிக்கிறாங்க. ஆனா என்ன தெரியுறது இல்ல? சத்தியம் அவர்களுக்கு தெரிவது இல்லை. ஏன்னா சத்திய ஆவி மூலமா தான் சத்தியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். யோவான் 15ஆம் அதிகாரத்துல எல்லாரும் எடுத்துக்கொள்ளாமா? யோவான் 15ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நினைச்சிருந்தா என்ன நடக்கணும்? அந்த வசனம் கன்க்ளூஷனுக்குள்ள வருது, நீங்க மிகுந்த கனி கொடுப்பீங்க. எனக்குள்ள நிலைச்சிருங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பீங்க, நீங்க கனி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா. அப்ப நிலைச்சிருக்குன்னா எப்படி இருக்கிறது? ஆண்டவர்கள் எப்படி நிலைச்சிருக்கு? சத்திய ஆவி எப்போ நமக்குள்ள வராரோ அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்க முடியும். சத்திய ஆவி நமக்குள்ள இல்லைன்னா நம்மளால நிலைச்சிருக்க முடியாது. நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். அவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா, தேவனோட வாய்ஸே அவர் தான். தேவனோட சவுண்டே யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். என்னை அல்லாமல், எல்லாம் சொல்லுங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சரியா? இப்ப நான் தான் ஏசு. சுபாக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன், நான் இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன பண்றேன்? டெக்ஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது இல்ல, நான் அனுப்புறதெல்லாம். அப்ப அந்த வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி நீங்க எப்படி படிப்பீங்க? வாட்ஸ்அப் எப்படி ஓபன் பண்றீங்க? என்னோட மெசேஜ் நான் டைப் பண்ணி அனுப்பிச்ச மெசேஜ் வருது, நீங்க எப்படி படிப்பீங்க? நீங்க என்ன எப்படி அறிஞ்சிருக்கீங்களோ அப்படிதான் படிப்பீங்க. என்னை பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தா எப்படி படிப்பீங்க? நான் இல்லாம நீ ஒன்றும் செய்ய முடியாது இப்படின்னு படிப்பீங்க. இதுவே என்னை பத்தி தெரியாதவங்க, நான் இல்லாம நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு படிப்பீங்க இல்லையா. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏதோ கோபமா அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. வாய்ஸ் இல்லைன்னா அது என்ன மெசேஜ், அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்ல வருதுன்னே நமக்கு தெரியாது. ஹோலி ஸ்பிரிட் தான் வாய்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவி தான் தேவனுடைய சத்தம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இல்லைன்னா இந்த பைபிளை தலைகீழா நீங்க நின்று படிச்சாலும் சத்தியத்தை நீங்க அறியவே, சத்தமா சொல்லுங்க, முடியாது. சில பேர் நீங்க பாப்பீங்க, பைபிளை மூடி வச்சுட்டு பைபிளையே அப்படி கரைச்சு குடிச்சு வாயில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வசனத்தையும் நம்பிராதீங்க. வசனத்தை சொல்றாங்கன்னு நம்பிராதீங்க. கர்த்தரை அறியணும்னா வசன மனப்பாடமா தெரிஞ்சா பத்தாது. நம்ம மனசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவியானவரோட உறவு இருக்கிற மனுஷன் தான் இந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு, தேவன் எந்த டோன்ல இந்த வேர்டை கொடுத்திருக்கு, அந்த டெக்ஸ்டுக்கு என்ன மீனிங். அதனால வசனம் சொல்லுது இல்லையா,
இது வார்த்தை, அதாவது இது எழுதுகிற ஊழியம் கிடையாது, இது எழுத்தின் ஊழியம் கிடையாது, இது ஆவியின் ஊழியம். இது எழுத்தின் ஊழியம். அதனாலதான் எழுத்தின் ஊழியத்தை ஜனங்கள் புரட்டுனாங்க. பழைய உடன்படிக்கையில தேவன் சில கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்த போது மனுஷங்க என்ன செய்யறாங்க, எழுத்துல பார்த்ததுனால கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, அதெல்லாம் அவங்க அவரோட வாய்ஸ்ல அவங்களால என்ன செய்ய முடியல, எடுத்துக்க முடியல. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, ஐயோ கொலை செய்யாம இருக்கணும், ஐயோ களவு செய்யாம இருக்கணும், செஞ்சதையே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. என்னை அன்றி உனக்கு வேற எந்த தேவர்களும் இருக்க வேண்டாம், எந்த ஒரு தெய்வத்தையும் நீ வணங்க வேண்டாம், உன்னுடைய என்னது நீ களவு செய்யாதிரு, நீ கொலை செய்யாதிரு, நீ பொய் சாட்சி சொல்லாதிரு இல்லையா. இதெல்லாம் வாசிக்குமா அவங்க எப்படி வாசிக்கிறாங்க, ஐயோ இதை செஞ்சிடக்கூடாது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன வாய்ஸ்ன்றதை அவங்க கேட்கறது இல்ல, எழுத்த மாத்திரம் தான் பாக்குறாங்க. எழுத்துல இன்னைக்கு ஜீவன் வரும் தெரியுங்களா, அதுல ஸ்பிரிட் இருந்தாதான் ஜீவன் இருக்கும். இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு எழுதப்பட்ட வேத எழுத்துக்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு பரிசுத்த தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட தேவனுடைய எழுத்துக்கள். நீங்க எவ்வளவு பேர் இந்த வேதத்தை வாசிக்கும் போது இதுல ஸ்பிரிட்டை நீங்க உணர்றீங்க, ஒரு லைஃபை நீங்க உணர்றீங்க. யார் உணர்வாங்க தெரியுங்களா, இந்த வார்த்தை யாரால எழுதப்பட்டிருக்கோ அவரு உள்ள இருந்தாதான் உங்களால உணர முடியும். இப்போ நான் சிம்பிளா சொன்னேன் பாத்தீங்களா, நான் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறேன்னாலே என்னை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் அந்த டெக்ஸ்ட்டை நீங்க வாசிக்கும் போது எந்த மீனிங்கோட என்ன உணர்வுல நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு டெக்ஸ்ட்னால நம்ம லைஃப் என்ன செய்ய போறது இல்லை, சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸ்பிரிட்னால தான் நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆமே. ஸ்பிரிட் எதுக்கு நமக்குள்ள வந்திருக்கிறாரு, அவரோடு உறவு கொள்றதுக்கு தான் நமக்குள்ள வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி எதுக்கு வந்திருக்காரு, சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வர்றதுக்காக வந்திருக்காரா, ஏதாவது கவலை வரும்போது அவசரத்துல ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்காரா, இல்ல நம்ம பாஸ்டர்ட்ட மட்டும்தான் அந்த ஸ்பிரிட் இருக்கா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாராம், வந்து தங்கி இருக்கிறாராம். ஆமே. அவரை விசுவாசிக்கிற எல்லாரையும் அவர் என்ன ஆக்கி இருக்கிறாராம், பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறாராம். உங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் தான் தேவனுடைய சத்தமா இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சத்தம் இல்லாம தேவ வார்த்தையை நம்மளால என்ன செய்யவே முடியாது, அனுபவிக்க முடியாது. ப்ராமிஸை நம்மளால என்ன செய்யவே முடியாது, அனுபவிக்க முடியாது. தேவ சத்தம் நமக்கு இருந்தாதான் நம்மளால அந்த ப்ராமிஸை நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த அன்புல ஆண்டவர் கொடுத்துக்க கிருபையில கொடுத்துக்க அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நான் போறேன், நான் போனதுக்கு அப்புறம் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புறேன், வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புறேன். என் பிதா வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுல ஒண்ணு உங்களுக்காக நான் ஆயத்தமாக்குறேன். நான் போய் வேற ஒருவரை உங்களுக்கு அனுப்புறேன். அந்த சத்தியாவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள் வரும்போது அவர் என்ன செய்வாராம், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதித்து நடத்துவார். உங்களை திக்கற்றவர்களாக அவர் விட மாட்டாரு. நான் என்ன செய்யணும்னே தெரியல, எந்த பாதையில போகணும்னே தெரியல, எனக்கு யாருமே இல்லை, உதவி செய்ய யாருமே, அப்படி ஒரு நிலைமையில ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, நம்மளை விட மாட்டாரு. இங்க யாராவது நீங்க அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல, நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல, இப்படின்னு டவுட்ல இருக்கீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய உறவுல நீங்க இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய உறவுக்குள் நீங்க இருக்கீங்கன்னா நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை தைரியமா வைப்பீங்க. ஹல்லேலூயா. எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை நீங்க தைரியமா வைப்பீங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா அவர் என்ன செய்வாரா, உங்களுக்குள்ள இருந்து போதித்து நடத்துகிறவரா இருக்கிறாரா. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க?